நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு. நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே திமுக ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்துக்குமே ஓட்டு போட்டு நம்ம மக்கள் நமக்கு கிடச்சிச்சு, நம்ம என்ன அதனால் பலனடைஞ்சோம்? எதுவுமே கிடையாது. எங்கே போனாலும் ஒரு மரியாதையும் கிடையாது. ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கோ ஒரு முனிசிபாலிட்டிக்கோ எங்கே ஒரு மரியாதை, பெண்களுக்கு ரொம்ப மரியாதையே கிடையாது. பஸ்ஸு எங்கே டைமிங்க்கு இருக்குது? எதுவுமே இல்லை. தனியால் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதைக்குமே எவ்வளோ ஒரு இடைஞ்சல் பண்ணுறாங்க. இல்லாத போய் அவதூறெல்லாம் அவர் மேலே செலுத்தி என்ன பண்ணாலும் நான் என் மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லி எங்கள் அண்ணே, எங்கள் தளபதி, எங்கள் விஜய் நிற்கிறாரு. தமிழக மக்களுக்காக நிற்கிறாங்க. சரிங்களா? அதனால் நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். யார் பட்டாலும் உங்களுக்கு ஓட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட மனசுதாக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். அவன் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம். அவங்க எங்கள் அண்ணே சொன்ன மாதிரி தனியாக அவன் இப்போ அதிமுக டிஎம்கேலாம் தனியாக கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லை. யாரோ ஒரு ஆள் அடையாளத்தில் இருந்த கட்சியை இவங்க பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் எங்கள் அண்ணே தனியாக ஒரு ஆளாக நின்று இந்த கட்சி தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. தனியாக ஓப்பன் பண்ணது இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நமக்காக அவரோட மண்டபம் எல்லாமே விற்று மக்களுக்காக செலவு பண்ணிக்கிருக்காரு. அவருக்கு யாருக்குமே கொடுத்து உதவலை. அங்கே வாங்குறாங்க இங்கே வாங்குற எதுவுமே இல்லை. அவர் இத்தனை வருஷம் சம்பாரித்து வச்சிருந்த காசை மக்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, மண்டபம் அதுன்னு விற்று அவர் செலவு பண்ணிக்கிருக்காரு. அதனால் நம்ம அவங்க எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு நம்மளோட ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் போடுறோம். எதுக்கு ஓட்டு போடுறோம்? டிவி கேக்கு என்ன செய்கிறோம்? ஓட்டு போடுறோம். விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறோம். அதனால் மக்களை எல்லாருமே வச்சுக்கோங்க, டிவி கேக்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும். அதனால் ஏமாத்திடாதீங்க எங்கள் அண்ணனை. இந்தா விசிலே இருக்குது, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். விசில் சின்னத்துக்கு ஓட்டு கண்டிப்பாக போட்டுருங்க மக்களே. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன, அடுத்து இன்பநிதியா, அவங்க பேர் கூட நமக்கு வர மாட்டேங்குது. இன்பநிதி ஸ்டாலின். அடுத்து எந்த ஒரு ஸ்டாலின், பூரா ஸ்டாலினாக வந்துட்டு இருக்க போகிறாங்க மக்களே. கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டை கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிடுவோம், ஆனால் ஓட்டை விசிலுக்கு போடுவோம். அதனால் நம்ம கண்டிப்பாக டிவி கேக்கு ஓட்டு போடுறோம். மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. இதுக்கு மேலே சொல்கிறது அவர் எங்கள் அண்ணே.